ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ். ஓரல் தோறுமொழி கைக்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உலகுன்றதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். உலகுங்கிறது யாரை குறிக்குதுன்னா நம்ம ராமர் பகவானை குறிக்கும். ஓகேவா? சொல்கிறேன் அப்படியே வச்சுக்கோங்க. உலகையே ஆளக்கூடிய ராமரோட மேலே வந்து வன்மை கொண்ட ராவணன், ஓகேவா, ஆற்றல் மிகுந்த ராவணன், அவங்க ராமரோட சீதையோட ஒப்பனையை பார்த்து அந்த ஒழுக்கமான சீதையை வந்து நம்ம வந்து சீண்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு மண்டகிரணம் பிடிச்சி வாரான். அங்கேருந்து இலங்கையிலேருந்து கட்சி தாவி இந்தியாவுக்கு வாரான். ஓகேவா? வந்து ஒரே கைப்பிடியாக பிடிச்சி சீதையை வந்து தன்னுடன் கொண்டு போயிடணும், கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நினச்சிட்டு வாரான். வந்து என்ன பண்ணுறான், அவர் தங்கை உருவம் எடுக்கான். அஞ்சலிங்கிற அவன் தங்கையோட உருவத்தை எடுத்து அந்த இடத்துக்கு வந்து அந்த பகுதியில் உள்ள படையிருப்பு எல்லாத்தையும் முறையாக வரிசையாக ஏமாற்றிட்டு அப்புறம் அந்த அஞ்சலிக்கு வந்து கைத்தொழில் என்னது அப்படின்னா சயம் ஊட்டுறது தான் வழக்கமே. என்ன சயம் ஊட்டுறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஏமாத்துறது. ஓகேவா? சயம் ஊட்டுறது தான் வழக்கம். அந்த இதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டான், ஏமாற்றி சீதையை வந்து இலங்கைக்கு கூட்டி போயிடறான். ஓகேவா? அங்கே போன பிறகு என்ன பண்ணுறான், திங்கக்கிழமை நம்ம சீதையை வந்து கரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஓகேவா? அந்த பிளான் பண்ணிவிட்டு இருக்கும்போது அவன் செய்கை சரவணன் மாதிரி, அவன் 10 தலை ராவணன் தானே, அவனுக்கு 10 கை இருக்குதுன்னு நம்ம இப்படி நினச்சிக்கிறோம். ஓகேவா? செய்கை சரவணன் மாதிரி 10 தலை ராவணனுக்கு 10 கை இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். அந்த 10 கையுமே எப்படி இருக்குது, பிஸியாக இருக்குது. எப்படி, ஒரு கையில் காம்பு இருக்குது, இன்னொரு கையில் செங்கல் இருக்குது, இன்னொரு கையில் மரம் இருக்குது, இன்னொரு கையில் விசிறி இருக்குது, இன்னொரு கையில் மரவட்டை இருக்குது. ஓகேவா? மரவட்டை இருக்குது. அடுத்தால இன்னொரு கையில் சதுரம் இருக்குது, இன்னொரு கையில் சங்கு இருக்குது, இன்னொரு கையில் வண்டு இருக்குது. ஓகேவா? வண்டு. அடுத்தால தைலம் இருக்குது. ஓகேவா? கைத்தலம். அடுத்தால கடைசியாக 10வது கையில் வந்து விறகு இருக்குது. ஓகேவா? விறகு. இப்போ இந்த 10 கையும் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம ராவணனுக்கு வந்து ஒழுக்கமான சீதை மேலே வந்து கையை சுண்டு விரல் கூட வைக்க முடியலை. ஓகேவா? அவனோட வன்மையை தீர்க்க முடியலை. பழிவாங்க நினச்சாலும் பழிவாங்க முடியல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் நல்லா மைண்டில் யோசித்து வச்சுட்டு நீங்கள் கையால் எழுதுங்க. கதையை வந்து மைண்டில் யோசிங்க. என்னென்ன இது கதையில் உள்ளது இந்த கைங்கிற எழுத்துக்கு வருதுங்கிறத நீங்கள் நோட்டில் எழுதுங்க. அப்படி எழுதும்போது எல்லா வார்த்தையும் வந்துடும். எதுவும் வரல அப்படின்னா திரும்ப இருக்க அந்த ஸ்டோரி கேட்டுட்டு திரும்ப எழுதி பாருங்கள், எல்லாமே வந்துடும். ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ஸ்டோரியை மட்டும் மைண்டில் ஏற்றிட்டா நம்ம வந்து இதுக்கான இதை படிச்சிடலாம். ஓகேவா? அந்த 10 கையில் என்னென்ன இருக்குன்றது மட்டும் அதை லைட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஓரல் தோறுமொழி ஷார்ட்கட் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம், அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலை, அதை நான் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃப்ரீ டெஸ்ட் 2க்கு வந்து நம்ம இதை படிச்சிடலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.